நான் ஒரு பாவத்துக்கு மன்னிப்பேன்னு சொன்னால் அந்த பாவத்தை என் சமுதாயம் பண்ணக்கூடாது, பண்ணிகிட்டு இருக்காங்க, மன்னிச்சு மீட்டு கொடுத்துரு. நான் ஒரு நன்மை விரும்புன்னு சொன்னால் நமக்கும் குடும்பத்துக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நன்மை விரும்பும்பொழுது உங்களுடைய மனம் விசாலமாகும். அதில் ஒரு சுகம் இருக்குது. அதில் பாவங்கள் பரிகாரமாக அந்த பிரார்த்தனையின் காரணமாக பாவத்துக்கு பரிகாரமாக ஒவ்வொருத்தருடைய மனசு விசாலமாயிட்டிருக்கும். அப்படி இறைவன் மனசை விசாலப்படுத்துகிறான். உமக்காக இதயத்தை விரிவாக்கவில்லையா? எப்படி விரிவாது? இறுங்கி கிடந்த சுருங்கி கிடந்த இதயம் இப்போ விரிவாயிட்டு இருக்கு. காரணம் மற்றவங்க நன்மை விரும்புவது. அப்படி நம்ம நன்மை வரும்போது நம்ம நன்மையில் வாழ முடியும். நான் மற்றவங்க கெட்டது விரும்புகிறேன்னு சொன்னால் அந்த கெட்டதை என்ன சூழ்ந்து கொள்ளும், என்னுடைய சூழ்ச்சிகளை என்னை சூழ்ந்து கொள்ளும், என்னுடைய பரியாசம் என்னை சூழ்ந்து கொள்ளும். இது யாருக்கும் தெரியாமல் இல்லை. வேதத்தை கொண்டு படிக்கும்போது சத்தியம்தான். நான் எதெல்லாம் மற்றவங்களுக்கு எதிராக பண்ணிட்டுக்கணும் அதெல்லாம் என்ன சூழ்ந்து கொள்ளும். நான் ஒரு தவறு மற்றவங்களுக்கு செய்ய சூழ்ச்சி பண்ண அந்த சூழ்ச்சி என்ன சூழ்ந்து கொள்ளும், அந்த பரியாசம் என்ன சூழ்ந்து கொள்ளும். அப்போ யாரெல்லாம் உடல்நிலையில் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள நம்ம பரியாசம் பண்ணிடக்கூடாது. அது கண்ணில் காட்சியாக வரும்போது அவங்க பண்ண பாவத்துக்கு அனுபவிக்கிறாங்கன்னு சொல்ல வேண்டாம். அவங்க பாவத்தை தூய்மைப்படுத்துறதுக்காக அழகான சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்காங்க. நம்ம அதில் திருப்தி கொண்டுருவோம். பிடிச்சவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது கவலைப்பட்டுறோம், பிடிக்காதவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது திருப்தி அடைஞ்சிடும். இது என்னுடைய மனநிலை உணர்ச்சியின் காரணமாக. பிடிச்சவங்களுக்கு கஷ்டம் வந்தால் கவலையும் வேண்டாம், அவங்களுக்கும் சமாதானம் அடைஞ்சிருங்க, எரிவிட்டு ஒப்படைச்சிருங்க, அவங்கள மீட்டு கொடுக்காம போதுமானவன். பிடிக்காத ஒரு நண்பர் திருப்தி அடைஞ்சிடக்கூடாது, நல்லா வேணும் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நமக்கு காத்திருக்குது. ஏன்னு சொன்னால் நீங்கள் பரியாசம் பண்ணுறீங்க, அவங்க தூய்மைப்படுத்துறதுக்காக ஒரு அழகான சூழ்நிலை பட்டிருக்கு. இது மாறி மாறி எல்லாத்துக்கும் வந்துட்டு தான் இருக்குது, யாருக்கும் வராமல் இல்லை. கஷ்டகாலங்கள் மாறி மாறி வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொருத்தரும் அந்த மறந்துட்டு மற்றவங்களுக்கு கஷ்டம் வரும்பொழுது அவங்க பெரும் குற்றவாளி ஆக்கி இவங்க பாவத்தின் காரணமாக தான் இப்படி இருக்காங்கன்னு நினச்சிட வேண்டாம். பாவத்துக்கு மன்னிப்பு அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டதுக்காகவே இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. நமக்கும் அது மாதிரி ஏற்பட்டிருக்கு. நம்ம பாவத்தை மன்னிச்சு புதிய படைக்கும்போது அவங்களையும் படைச்சிட்டு இருக்கான். ஆனால் நம்மளோ அவங்கள இழிவாக பார்க்குறதும் பரியாசமாக பார்க்குறதும் அவங்கள மற்றவங்களை பற்றி குற்றங்களை சொல்கிறதும் அந்த இறக்க குணம் இல்லாமல் அரக்க குணத்தை பார்க்கும்போது அடுத்த சோழ நமக்கு காத்திருக்கு. அவருடைய பரியாசம் அப்படி சொந்து கொள்ளும். 39:48 அத்தியாயம் 39:48. அன்றியும் அவர்கள் சம்பாதித்த தீமைகள் அவர்களுக்கு வெளியாகும். மேலும் எதை கொண்டு அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்களோ அதுவும் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். நம்முடைய எண்ணங்களில், பேச்சுக்களில், செயல்களில், பார்வைகளில் சம்பாதிச்ச அத்தனை பாவங்களும் நமக்கு வெளியாகும் ஒரு காலத்தவணையில். சிறு சிறு நமக்கு அந்த பாவங்கள் வரும்பொழுதுலாம் பாவம் அனுப்பிக்கிற மீறி வர முடியும். அறிவை கொண்டு போயிடக்கூடாது, யோசனைகள் ஆகிடக்கூடாது. எப்படியா இருந்தாலும் நம்ம செஞ்சால் நம்ம திரும்பி வரும். மற்றவங்களுடைய பாவ சுமதி நம்மளை சுமத்தவே மாட்டான். யாருடைய சுமையும் யார் மனைவியும் சுமத்த மாட்டான். அவன் நியாயமானவன், அவனும் எந்த அநியாயம் பண்ணவும் மாட்டான். அப்போ இறைவன் மேலேயே பழிய போடுறதும் அல்லது மற்றவங்களுடைய பாவம் என்ன சூழ்ந்துச்சுன்னு சொல்கிறதும் தப்பு. எங்கள் முன்னோர்கள் முதல் செஞ்ச பாவம் என்ன சூழ்ந்துருச்சு அப்படின்னு பழியை நம்ம பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் போட்டுரும். ஒன்று படைச்சவன் மேலே இல்லை படைப்பு மேலே அது இயற்கையின் மேலே போட்டுரும்.